விக்னேஷ், டேய் விக்னேஷ். அண்ணா. அவனே பார்த்துப்பான். அமைதியா இரு. தேவைப்பட்டா மட்டும் நம்ம பேசலாம். விக்னேஷ். ஓ, எப்படி என் பையன் கையை பிடிச்சு நிக்கிறான்னு பாத்தியாக்கா? ஏய், என் பையன் கையை விடுறி. நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல. பயமா இருக்கு விக்கி. ஏண்டா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன பிடிச்சிருக்க கையை மட்டும் விடவே கூடாது. அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கணும். புரியுதா உனக்கு? நான் தான் பேசிட்டு இருக்கேன். சின்ன என்ன சொக்கப்படி போட்டு மயக்க பாக்குறவன. அம்மா மித்ரன், அமைதியா இரு. மாமா பேச மரியாதை கொடுத்தனா நான் சொல்லுவேன், எதுவும் பேசக்கூடாது. அமைதியா நில்லு. என்னடி உங்க அம்மா சொல்லி கொடுத்தா அவனை வளைச்சு போட்டியா? நீ உங்க அம்மா பிளான் பண்ணி என் பையனை உங்க வல்ல சிக்க வச்சு மயக்கி என் பையனை கல்யாணம் பண்ணிருக்கியா? அண்ணக்கு அப்படி நாய் நீ. காசு வேணும்னா வேற எவனாவது பிடிக்க வேண்டியதானடி. என் பையனை உனக்கு கிடைச்சா? மரியாதை என் பையனை விட்டு. போதும், நிறுத்துங்கம்மா. யார் யார் கையை பிடிச்சிட்டு இருக்குது? நான் தான் அவ கையை பிடிச்சிட்டு இருக்கேன். டேய் விக்கி, அவளை நம்பாதடா. அவ ஒன்னு அதை சொல்லி மயக்கி வச்சிருக்கா. அவளை நம்பாதடா. அம்மா சொல்றத கேளுடா. அவளை பத்தி அவங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். போதும், நிறுத்துங்கம்மா. யார் சொல்றத கேட்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் கூமுட்ட கிடையாது. அடுத்து ஒரு வார்த்தை அவளை பத்தி உங்க அம்மா பத்தி பேசுனீங்க, நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. டேய் விக்கி, பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. அம்மா சொல்றத கேளுடா. அம்மா உங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கேன்? அந்த அளவுக்கு உன்னைய அவள அம்மா சேர்த்து மயக்கி வச்சிருக்காங்களா? யாரு மயக்குனது? நீங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் பெரியமாவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுங்கன்னு இப்பதான் அசிங்கமே இல்லாம புட்டு வச்சீங்களே. எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன அசிங்கம் பண்ணிருக்கீங்க எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க பண்ண பிளான் சூழ்ச்சி எல்லாத்தையும் நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்குமா, ஹர்வொருப்பா இருக்கு. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவ காசுக்காக என்ன மயக்கினாளா? மா, கொஞ்சமாதி யோசிச்சு வார்த்தைகளை விடுங்க. அவ ஒண்ணு என்ன மயக்கி வளைச்சு போடல. அவளுக்கு பயம். உங்களை மாதிரி ஆளுங்க காசுக்காக சின்னனாலும் பண்ணுவீங்கன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனாலதான் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம போயிடுவீங்களோன்னு இந்த மாதிரி முடிவெடுத்தோம். எங்களுக்கு நல்லாவே தெரியுமா, கண்டிப்பா எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உங்க பணத்தை முதல்ல வேற எங்கேயா கொண்டு போய் காமிங்க. நீங்க இழுக்கிற இழுப்புக்கலாம் வர்றதுக்கு நான் ஒண்ணும் வினோத் கிடையாது. பாத்தியாக்கா அவ எப்படிலாம் பேசுறானே? விக்கி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இவ்வளவு யாருக்காக பண்ணேன்? உனக்காவும் அண்ணனுக்காவும் தங்கச்சிக்காவும் தான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன பெரிய குடும்பக்காரமா என்கிட்ட பேசிட்டு இருக்க? சூப்பர்மா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பள்ளியத்துக்கு எங்க மேல போடுறீங்க? நாங்க கேட்டோம் உங்ககிட்ட. அம்மன் கூப்பிடுறதுக்கு வெக்கமா இருக்கு. எவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. உங்க வயிற்றுல பிறந்ததை நினைச்சு அசிங்கப்படுறேன். பெரியமா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பெரியமா உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்ய நினைச்சீங்க? இத்தனை நாளா உங்க மனசுல அது உறுத்தல? வாழ்க்கையில காசு பணம் தான் முக்கியமா? இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதுக்காக இவ்வளவு கேவலமா ரெண்டு பேரும் நடந்துருக்கீங்க. போது நிறுத்துடா. என்ன பெரிய நல்ல மாதிரி பேசுற? அந்த காசு தான் இவ்வளவு நாள் வரையும் நீ வாழ்ந்திருக்க. அந்த காசு தான் நீ சாப்பிட்டிருக்க. அந்த காசு தான் நீ எல்லாமே பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது சிங்கள பார்த்து இப்படிதான் பேசுவியா? எல்லாம் அவ உனக்கு கீ கொடுத்து திருக்கிறா, நீ ஆடான்னு ஆடுற. என்ன சொன்ன? பணம் தான் முக்கியமா? ஆமாண்டா, பணம் தான் முக்கியம். பணம் இல்லாதப்போ சின்ன ஒரு நாய் கூட மதிக்கல. இப்போ சின்ன சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பணம் தான். பணம் தான் வாழ்க்கை. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. திருந்தாத ஜென்மம். அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பாவப்பட்ட பணத்தோட நீங்களே வாழுங்க. எனக்கு அதுல இருந்து ஒரு பைசா கூட வேணாம். நானே என் சொந்த கால் நின்னு என் பொண்டாட்டியை பார்த்துப்பேன். இந்த வீட்டுல காலடி வைக்கிற கூட உங்களுக்கு தகுதி இல்ல. இங்க இருந்து முத கிளம்பி போயிருங்க. இல்லனா நான் தான் முத ஆள உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். என்னடா சொன்ன? இந்த வீட்டுல காலடிக்கு எடுத்து வைக்க எனக்கு தகுதி இல்லையா? எந்த வகையில பையன் உனக்கு இங்க சொந்தக்காரங்க? யார் உனக்கு சொந்தம்? இந்த வீட்டுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அத நீங்க சொல்லக்கூடாது. எங்க 4 பேருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவனுக்கு இந்த வீட்டுல இருக்கு. அத நீங்க சொல்லக்கூடாது. என்னடா உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஆடு பக குட்டி வரவா என்ன வேணா தூக்கி எறிஞ்சிட்ட. என் பையன் இருக்கிற உனக்கு நீ யாருடா முதல்ல? ராணி, வாய மூடு. எல்லாம் உன்னாலதான். பிள்ளை வளர்த்திருக்க பாரு. வெல், உங்க படி வச்சுக்கலாம். அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இப்போ அவன் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அப்போ இங்கதான் இருக்கணும். டேய், யாரா நீ? ஏன் குடும்ப பிரச்சனை பேசிட்டு இருக்க? உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்?
ராணி மம்மி என்ன கேட்டீங்க? யாருன்னு தானே கேட்டீங்க? இந்த வீட்டோட மூத்த பையன், ரவிதாஸோட முத பையன். என்னோட ஐடென்டிட்டி போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? நீ யார் பையனா வேணா இருந்துட்டு போ, எனக்கு என் பையன் வேணும். அப்படிலாம் அனுப்பிட முடியாது. யாரு? அர்ஜுன் வாடா. நேத்து நான் பார்த்து பயந்து உடனே புள்ள பூச்சி நீ இன்னைக்கு ஏன் முன்னாடி குரல வச்சு பேசுற அளவுக்கு பெரிய வந்துட்டியா? எது பயமா? மரியாதைய நீங்க பயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் ரவிதாஸ் வசுந்தராவோட பையன். பாத்தியாக்கா, உனக்கு காட்டுற நன்றி கடனை ஒரு நிமிஷத்துல உனக்கு தூக்கி எரிஞ்சிட்டான். ரவிதாஸ் வசுந்தராவோட பையனா? நன்றி கட்டவன். உன்னை அப்படியே அனாதையா போட்டு தூக்கி போட்டுக்கணும்டா. இங்க தூக்கிட்டு வந்த பாத்தியா? இதுவும் பேசுறதுக்கு மேலேயும் பேசுவேன். யார் தூக்கிட்டு வந்தது? திருடிட்டு வந்த. என்கிட்ட இருந்து என் பையனை பிரிச்சு திருடி கொண்டு வந்து உங்க அக்கா கிட்ட கொடுத்த. ஏதோ என் பையனுக்கு வாழ்க்கையை பிச்சையா போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் அவனோட வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அதை தவிர்த்து ஒட்டி வந்தது ஒன்னா வந்தது எல்லாம் என் பசங்களோட காசை சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு. என் பையன் வாழ்க்கையே என் பையனுக்கு பிச்சையா போட்டியா? சாரு வீட்டை பிச்சை எடுத்துட்டு இருக்காது எல்லாம் உன்னால தாண்டி. நீ எப்ப இந்த வீட்டுக்கு நுழைஞ்சியோ அப்ப இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரணும் மொத்தத்தையும் என் கைக்குள்ள வச்சு நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். நீ தாண்டி அவ்வளவு காரணம். உன்ன நோ டேய், அவளுக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும். அங்க நின்று மட்டும் தான் பேச முடியும். என் பக்கத்துல அவனால வரவே முடியாது. அவளை வர சொல்லி பார்க்கலாம். நீங்க ஏண்டா புள்ள பூச்சி கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நம்மள ஒருத்தர் நிக்கிறானா அவன் நம்ம கூட ஃபைட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். இவெல்லாம் நம்ம கால் தூசி வருவாளாடா. அவகிட்ட போய் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. விடுறா பாத்துக்கலாம். என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. இங்க பாரு, இப்ப நினைச்சா கூட பொண்ணையும் பசங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளியே வெட்ட முடியும். பாக்குறியா? இங்க பாருங்க அகிலாக்கா, கடைசி திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு. அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நடுத்தரில் தான் நிக்கணும். என்ன உங்களுக்கு இந்த வீடு காசு பணம் தான் முக்கியமா? எடுத்துக்கோங்க, இதையே கட்டிட்டு அழுங்க. எப்படி? அர்ஜுன், ஜிவி, அவங்க அம்மா 3 பேர்த்து வெளியே அனுப்பிடுவீங்களா? அனுப்பிக்கோங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து அவங்க 3 பேர் மட்டும் வெளியே போக போறது இல்ல. அவங்க கூட சேர்ந்து இங்க இருக்க அத்தனை பேர் வெளில போயிருவோம். இந்த காசு பணம் தானே உங்களுக்கு முக்கியம். அதையே கட்டிட்டு அழுங்கன்னு சொல்லிட்டு இங்க யாரும் இருக்க மாட்டோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமான்னு சொல்லுக்கா, பாத்துக்கலாம். பணம்னா போனமும் வாய திறக்கும். நல்லா இங்க இருந்து போவாளுங்க. சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக சொல்றாளுங்க. அதெல்லாம் ஒருத்தி இந்த வீட்டை வெளியே போக மாட்டாங்க. முதல்ல நீ இங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு வழியை பாரு. சும்மா நீலிக்கணி வடிச்சிட்டு இருக்காத. உன் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லு. உன்னோட இடத்த கேளு, சண்டை போடு. எந்த நேரத்தை சொல்ல போற? எந்த நேரத்தை எங்க சொல்ல போற? இங்க பாருங்க, உங்க நியாயம் எது தர்மம் எதுன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெத்த பிள்ளைங்களை அம்மாவை பாச ஊட்டி வளர்க்க முடியல. பிள்ளைங்க கூட உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இனிமே நீங்க வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க? கேட்டா பசங்க மேல அப்படியே திருப்புறது. உங்களுக்காதான்னு வெக்கமல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு? அப்புறம் ராணி, ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நல்லாவே தெரியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு ஃபோர்ஜரி திருட்டு நாய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, விக்கிலாம் உன் கூட வரமாட்டான். நீ சொன்ன மாதிரி உன் பையனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். நாங்க சொல்றதா அவன் கேட்பான். இங்கதான் இருப்பான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்புறம் அகிலாக்கா, உங்களுக்கு சொத்து தானே முக்கியம். எடுத்துக்கோங்க. யாரும் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். எல்லாரும் இப்பயும் இந்த வீட்டை விட்டு போறோம். இதுதானே உங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தான் முக்கியம். எங்க பசங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களோட சந்தோஷம் பார்க்கறதா நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த காசு பணத்துக்குலாம் நாங்க இல்ல. இந்த குடும்பத்தை பிரிக்கிறவெல்லாம் உங்க மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பயும் அடியோடு அழிச்சிருங்க. அது ஒரு காலமும் நடக்காது. நீங்க என் கூட வாழ்ந்த காலத்திலையும் எப்பவுமே நாங்கெல்லாம் ஒண்ணு, நீங்க தனி, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. இப்பயும் அப்படிதான். நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை எங்க கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நான் அப்படிதான் இருப்பேனா? நல்லா இருந்துக்கோங்க. எங்க மாமாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு எங்க சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு பிச்சையா போடுறோம். அள்ளிட்டு போங்க. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சரின்னு சொல்லுக்கா, அப்புறமா பாத்துக்கலாம். ஏமா இவ்வளவு கீழ்த்தரமாவா நடந்துப்பீங்க? உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குமா? ஒரு காசுக்காக எந்த லெவலுக்காக போவீங்களா? நீங்க பண்ற தப்பெல்லாம் யார்கிட்ட போகணும்னு தெரியும்ல. எனக்கும் கார்த்திக் தான் வரும். நோ டேய், நீங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்கடா. உங்களுக்குலாம் வரவே வராது. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியலம்மா. எல்லார் முன்னாடியும்
இப்படி கை கட்டி நிக்கிறீங்களேன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல இப்படி கிரிமினல் மைண்டோட இவ்வளவு அசிங்கமா நடந்துருக்கீங்களேன்னு நினைச்சு கோவப்படுறதா? எதுக்குமே எனக்கு புரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, அடுத்தவங்க வாழ்க்கையை அழைச்சிட்டு அந்த இடத்துல நீங்க உட்காரணும்னு நினைச்சீங்கல்ல, அப்பயே நீங்க தோத்து போயிட்டீங்க. அப்பவே நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழலம்மா. ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அம்மா, குறுக்கு வழியில போற எந்த விஷயமும் கரெக்டா இருந்ததே கிடையாது. ஒருத்தவங்கள அவங்க இடத்துல இருந்து இறக்கிட்டு அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்க. அதுவும் எப்படி நியாயமெல்லாம் கிடையாது. குறுக்கு வழியில பாத்தீங்களா அந்த இடம் உங்களுக்கு நினைச்சிருக்கானு தள்ளி விட்டீங்களே. அவங்க எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க, கம்பீரமா. அவங்க ஜெயிச்சிருக்காங்களா இல்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க பெத்த பிள்ளைங்க நானும் கார்த்திகோ நாங்க கூட உங்க பக்கம் இல்லம்மா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்க. மலர் கூட உங்களுக்காக கொஞ்சம் இறக்கப்படுறா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கு துளி அளவு கூட உங்க மேல இறக்கமே வரல. நீங்க மம்மிக்கு செஞ்ச விஷயம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. சித்தி பசங்களுக்காக தான் சொல்றாங்க. நீங்க அப்படி எதுவும் சொல்லிடாதீங்க. இப்போ அச்சு, ஜிவி, மம்மி 3 பேரும் வெளியே போக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் வெளியில போயிருவோம். எனக்கு அப்பா தான் வேணும். மம்மி, வசு மம்மி தான் வேணும். நீங்க எனக்கு வேணாம். அச்சோ, அவளதான் சோலி முடிஞ்சு. அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவனோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டான். ஏ கூமுட்ட ராணி, இப்பதானே கார்த்திக் சொன்னான் மொத்த சொத்தும் அவன் பிள்ளையும் தங்கச்சி பேர்ல இருக்குன்னு. அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம இந்த வீட்டோட முதல் வாரிசு ஜீவியும் அச்சுவும் தான். அவனுக்கு தான் எல்லா சொத்தும். அதுக்கப்புறமா கார்த்திக்கும் மலருக்கும். நீ ஏன் தேவையில்லாம கூச்சிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? ஏதாவது பிச்சை போடுவானுங்க, பொறுக்கிட்டு போலானா? அர்ஜுன் கூட ஒரு நேரம் பாவமேனு கொஞ்சம் பிச்சை தூக்கி எறிவான். ஆனா இப்ப யார் கையில சொத்து இருக்குன்னு பாத்தீல? இங்கெல்லாம் உன் பருப்பு வேகாது. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதை காப்பாத்திட்டு வீட்டை விட்டு வெளில போற வழியை பாரு. என்கிட்ட அடி வாங்கிட்டு அசிங்கமா வீட்டை விட்டு வெளியே போயிடாத. பாத்தியாக்கா, உன்னை நடத்தல நிப்பாட்டிட்டாங்கல்ல. உன்னை நம்மள என்னையும் அதோ கதிதான். 2 பேரையும் நடத்தல நிப்பாட்டிட்டாங்க. பாத்தியா உன் பையன் பேசுற பேச்ச? கொஞ்சம் கூட பெத்தவன் இல்லாம உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுறான். உன் பையனை தான் மாத்தினாங்க இல்லாம என் பையனையும் வழியில போட்டு வச்சிருக்காங்க. சின்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் தெரியல. உன் லைஃப் உன் பசங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு பிளான் பண்ண எனக்கு என் பையனை காப்பாற்ற முடியலன்னு பயமா இருக்கு. நான் தான் அந்த வெளிநாட்டு பிளானே போட்டு கொடுத்தேன். இவன் கிட்ட இருந்தா மயக்கிடுவாங்க. கடைசி நான் இந்த குழியில விழுந்துட்டேனே. எங்கவே இங்க பாரு விக்கி, முதலும் கடைசிமா சொல்றேன், நீ இப்ப வரல அம்மா போனமா தான் பாப்ப. என்னம்மா மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டுக்கலாம் பயப்படுறவன் நான் இல்ல. செத்து போறீங்க. டேய், என் பையன் என் முந்தான பிடிச்சி நடந்துட்டு இருந்தா. அவனை ஒட்டு மொத்தமா மாத்திக்கிடி பாவி. நீ பேசலடா, எல்லாம் உன்னை பேச வைக்கிறா. எனத்தையும் காட்டி மைக்கி உன்னை பேச வைக்கிறா. இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுறீங்க உங்க வாயை கிழிச்சிருவேன். ஏய், இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தனா அது காரணம் என் வீட்டு ஆளுங்க. அவங்க நீ இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. இங்க பாருங்க அத்தை, நீங்க எவ்வளவு வேணா கீழ்த்தரமா பேசுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்க பையன் என் மேல வச்சிருந்தது உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட அவரோட மனசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க இந்த 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா அது உங்க கனவுல கூட நடக்காது. எப்படி உங்க பையன் என் கையை பிடிச்சி தப்பு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவர் வாழ்க்கையிலேயே எடுத்துக்க மிகச் சிறந்த முடிவு இதுதான். அதை நான் வாழ போற வாழ்க்கையில உங்கள்கிட்ட நிரூபிச்சு காமிப்பேன். ஏதோ பணம் சொல்றீங்களே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட வா. நான் யார் விட்டு போகணும்னு தெரியும்ல. யார் அண்ணா கபடி? எங்க அம்மாவா இல்ல நீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன். இனிமே உங்க சுயநலத்துக்காகலாம் அவரை கூப்பிடாதீங்க. உங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு அவரை வச்சு காய் நகர்த்துறதெல்லாம் போதும். இனிமே அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஏன் புருஷன். கார்த்திக் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டு பொண்ணு, உங்க பையன் இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால இங்கதான் இருப்பாரு. நாங்க சொல்றதா கேட்பாரு. அத நீ சொல்லாதடி, என் பையன் சொல்லட்டும். டேய், அண்ணன் தெரிஞ்ச என்ன தெரியும்ல? அண்ணனுக்கா தெரியுமே. என்னடா உளறிட்டு இருக்க? அவனுக்கு எப்படி தெரியும்? ஓ, வினோத சொல்றீங்களா? நான் சொல்றது அவன் இல்ல. எனக்கு இருக்கிற அண்ணன் தம்பி ஜிவி, அச்சு, கார்த்திக்,
அவனுக்கு எல்லாமே தெரியும். கார்த்திக் சொன்ன மாதிரி வசு மாமி தான் இனிமே எனக்கு எல்லாமே. நீங்க எனக்கு வேணாம். டேய் முட்டாள், எவ்வளவு ஒருத்தி அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? பெத்த பேர் பத்திட்டு வருதுடா. உங்களுக்கு ஏமா பத்திட்டு வருது? எனக்கு தான் அசிங்கமா இருக்கு உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு. அவனுங்க என் லவ்க்கு ஓகே சொன்னனாலையும் மம்மி ஓகே சொல்லுவாங்கன்னு நினைச்சோம் அவங்கள பிடிக்கும்னு சொல்லல. அது தானா வரணும். எனக்கு அண்ணன்ற ஃபீலிங்கும் தம்பிங்கன்ற ஃபீலிங்கும் அச்சுக்கிட்டையும் ஜீவிக்கிட்டையும் கார்த்திக்கிட்ட இருந்தா வருது. என் கூட பிறந்திருக்கானே ஒரு பொறுக்கி நாய், அவனை பார்த்தாவே. பாத்தியாடி உங்க அண்ணன் பேசுறத? எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான் பாத்தியா? என்னையே வேணான்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்கா. மா போதும் நிறுத்துங்க. சார் என்ன மாத்தணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன சின்ன பையனா? எனக்கு எல்லாம் தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சனால தான் சொல்றேன். இனிமே தயவு செய்து என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. உங்களால நான் பண்ண பாவம் எல்லாம் போதும். இன்னைக்கு இல்லம்மா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே ஆபீஸ்ல என்னென்ன வேலை பாக்குறீங்கன்னு எல்லாமே எங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சும் இப்ப தெரிஞ்சிருவீங்க அப்ப தெரிஞ்சிருவீங்க தான் இவ்வளவு நாள் டைம் கொடுத்தோம். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல. வேற வழி இல்ல, நான் தான் உங்கள்கிட்ட வெளில வந்தாகணும்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு சுஜி தான் பொண்டாட்டி, அவளோட தான் இனிமே வாழ போறேன். இனிமே வாழ்க்கையில் தலையிடாதீங்க. அப்படி மீறி தலையிட்டா கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். கார்த்திக், அர்ஜுன், ஜிபி, எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே மேடையில மறுபடியும் எனக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு எனக்கு அச்சத்தை போடணும்னு ஆசை இருந்தா வந்து போடுங்க. யாரும் உங்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க. அப்படி இல்லையா ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் இங்கதான் இருக்க போறேன். யாரையாவது காயப்படுத்தணும்னு நினைச்சீங்க, நான் தான் உங்களுக்கு முத எதிரியா இருப்பேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க பண்ண அனைத்து விஷயத்தையும் சொல்லி நானே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டியதா இருக்கும். வாசுஜி உள்ள போலாம். விக்னேஷ், டேய் விக்னேஷ். என்ன விக்னேஷ் விக்னேஷ் கத்திட்டு இருக்க? அத தெளிவா சொல்லிட்டு போயிட்டான்ல. இதுவரை இருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு. மிச்சர் கதையும் நீயா கெடுத்துக்காத. இனியும் மீறி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பையன் தானே அவன், கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிப்பான். நிக்கட்டும். அப்ப கம்பின்றது முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? ஏன் பையனை நான் கூப்பிடுறது தப்பா? பைக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? அவன் மேஞ்சர், அவளும் மேஞ்சர். சோ அவங்க சொல்றதா நாங்க எடுப்படி ஆகும். நீ சொல்றதா எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. 2 பேர் பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது மட்டுமா பண்ணிருக்க? இல்லாத திருமூணு வேலை பண்ணி சின்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கண்டிப்பா உன் பையன் சொல்லுவான். சொன்னான்னு வச்சுக்கோ, நீ இந்த ஜென்மத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வெளில வர முடியாது. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா, மரியாதை வா போயிடலாம். இல்லைனா கம்பி தான் என்னணும். உனக்கு பிறந்த பாவத்துக்கலாம் நான் கம்பி என்ன முடியாது. நீ நின்னுட்டே நான் கிளம்புறேன். ஏன் இல்லடி? கேட கெட்டு போ. நான் கம்பின்றது தான் டாக்டர் படிச்சேன். இப்பவே இந்த விஷயத்தை மறந்துட்டு வராதான் என் கூட வா. இல்லையா இங்கே இருந்து என்னமோ பண்ணு. எங்கேயாவது போய் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் இவனு என் பேருக்கு சொல்லிட்டு இருக்காத. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ. அடி பாவி, உங்களுக்காக தான் இவ்வளவு பண்ணேன். இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்ற? சும்மா நிறுத்துமா. பண்ணேன்ற என்ன பண்ண? பிள்ளைங்களை பத்தா வளர்த்துதான் ஆகணும். உனக்கு நேர்வழியில போய் சம்பாதிக்கிறதுக்கு வலிச்சிட்டு இருந்திருக்கு. அதனால குறுக்கோயில சம்பாதிச்சிருக்க. அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது தெரியுமா? சின்ன பொண்ணுதான், அட்வைஸ் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஃப்ரீ அட்வைஸ். உங்களுக்குன்னு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்காங்க. சின்னவங்க மனசு ஏத்துக்கிற தயாரா இருக்காங்க. தேவையில்லாம எங்க அம்மா கூட சேர்ந்து உங்க வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க. உங்க 3 பசங்களும் உங்க நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க, அர்ஜுனன் உட்பட. ஒரு அக்காவா தங்கச்சிய அடிச்சு திருத்தி வளர்த்திருக்கணும், அதுவும் பண்ணல. நீங்களும் ஒழுங்கா இருந்துக்கணும், அதுவும் இல்ல. இவ பேச்ச கேட்டு நீங்களும் நடத்தல நிக்கிறீங்க. ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் வந்துட்டீங்க, தேவையில்லாம அசிங்கப்படாதீங்க. உங்க பசங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தீங்கல்ல அண்ணாக்காலாம் எப்படி உங்களை வெறுத்துட்டாங்கன்னு. எங்களுக்காக தானே அடுத்த தடவை சொல்லாதீங்க பெரியமா. குழந்தைன்னு பெத்தா நீங்க தான் பெத்து வளர்க்கணும், அது உங்களோட பொறுப்பு. அதுக்காக காசு இல்லைன்றதுக்காக நான் உங்ககிட்ட ஆடம்பரமா எதுவுமே கேட்கல. எங்களை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த கால போகணும் அந்த கால போகணும் அப்படிலாம் கேட்கல. நீங்களா பண்ணி கொடுத்தீங்க, அதை நாங்க அனுபவிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதானே தவிர்த்து எங்களுக்காக பழி முத்து எங்க மேல தூக்கி போடாதீங்க. எங்க அண்ணா வினோத் கூட கெட்டு போனதுக்கு காரணம் எங்க அம்மா தான். தப்பா எடுத்துக்காதீங்க பெரியமா. இனிமேனாலும் உங்க வாழ்க்கையை வாழ பாருங்க. அட்லீஸ்ட் கார்த்திகனா மலரக்காவோட பாசத்தையாவது ஜெயிக்க பாருங்க. இனிமே இருக்க போற காலத்துல அவங்க தான் உங்களுக்கு முக்கியம். வரேன் பெரியமா. எனக்கு போறமே இருக்கு பெரியமா. ஏன் இந்த வீட்டு பொண்ணு எல்லாம் போயிட்டோமேனு. இப்ப போனாலும் என் அண்ணன் ஏத்துக்குவானுங்க. ஆனா எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. எங்க அம்மா பண்ண தப்புக்கு இந்த அளவுக்கு எங்களை மன்னிச்சு விடுறது பெரிய விஷயம். நான் கிளம்புறேன் பெரியமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா உள்ள போறீங்களா இல்ல வெளில டோர் ஓபனா தான் இருக்கு? சித்தி கூட சேர்ந்து நீங்க வெளில போறீங்களா? அக்கா இங்க பாருங்க, இங்க யாருக்கும் சொல்ல ரைட்ஸ் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. ஏன்னா அடிக்கடி சொல்ல விருப்பம் இல்ல, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சோ கெட் அவுட். இருக்குடா, உங்க எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். இப்ப போறேன். என் பையன் கூட்டத்து என்ன பண்றேன்னு பாருங்க.
கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சுடுக்கிடுப்பேன். வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் படி கட்டி அனுப்பி வைப்பேன். காதலும் தேவையை காதுக்குள் போதை வைப்பேன். நிஜமாவே வா அடிச்சிட்டியா போ என்ன எப்ப பார்த்தாலும் இதே வேலை பண்ணிட்டு இருந்தா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு என்னடா அம்மா முக்கியமா, அப்புறம் அந்த சண்டையில தம்பிக்காக நான் என்ன இழிச்சு வச்சியா? அப்படி என்னாச்சு? அடி பலமா? ஆ ஆமா ஆமா. என்னடி அடி பலமான்னு கேட்டா பம்புற என்ன? அவங்க கொடுத்துட்டாங்களா? போடி. சண்டை போட போறேன்னு போயிட்டு சண்டையவே ரொமான்ஸில் மாத்திருக்கீங்க அப்படிதானே? நான் சண்டை தாண்டி போட்டேன், அது அப்படி இப்படின்னு. சரி சரி விடு, அங்க அப்பெல்லாம் நடக்கலன்னா தான் ஆச்சரியப்படணும். அதுலதான் நம்ம ஆளுங்கெல்லாம் பயங்கரமா நினைச்சே. ஆமா நாங்க அனுப்பிச்சு வச்சனே, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஏன்? அவங்க உள்ள ரொம்ப பயங்கர கோவமா இருந்தனா நீ முதைய சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் நான் கோவமா இருக்கேன்னு. உடனே வந்த உடனே அங்க என்னாச்சோ அதுதான் இங்கேயும். சரியான ஆளுங்கடி ரெண்டு பேரும். ஜீவி கூட பரவாயில்லடி, ஆச்சுவா அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துட்டு பயங்கரமான திட்டத்தனம் பண்ணுவாங்க தெரியுமா? நானும் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், எப்படியோடி நம்ம எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகும் போது நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் சிவன்களை எப்படி கட்டி மேய்க்க போகிறோன்னு தெரில, அது ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம எல்லாம் டிகிரி ஃபினிஷ் பண்ணுவோமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி வா, நம்மளை தேடுவாங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. பாவம் சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில, கார்த்திக் சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு போனான். கண்டிப்பாக நேரம் அகிலாத்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அங்கே பூகம்பம் அடிச்சிருக்கோ தெரியல. வா வா போகலாம். ஏய் சரி, இந்த பக்கமா கார் வேகமா வருது பாரு. ஏய் கயல், சத்யா கையை விடுறா. சந்தியா சந்தியா ஃபோன் ஐயோ ஃபோன் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி? அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்